Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம Instagram அக்கவுண்ட்டை ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணனும், எப்படி சேஞ்ச் பண்ணனும்னு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுனா ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி Instagramல சேஞ்ச் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுனா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அதாவது ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுவாங்க. எடிட் பண்ணிவிட்டு தான் ப்ரொஃபைல் பிக்சராக கூட சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன ஃபோட்டோ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக போட விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோ எடிட் பண்ண விரும்புகிறீங்களா இருந்துச்சுன்னா எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. போயிட்டு இந்த இடத்துல பார்ப்போம் ஆச்சுன்னா இந்த இடத்துல தான் ப்ரொஃபைல் பிக்சர் காட்டும். ஸோ இப்போ என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இந்த ப்ரொஃபைல் பிக்சருமே இல்லை. ஸோ நான் இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் நான் போட போகிறேன். ஸோ எடிட் ப்ரொஃபைல் அப்படின்றதுக்கு நீங்களுமே கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சர் காட்டும். அதாவது நார்மல் ஐக்கன் காட்டும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நியூ ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கேலரி இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபோல்டர்ஸில் ஃபோட்டோ வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் ஃபோட்டோஸுமே இந்த இடத்துல சூஸ் ஃபோல்டர்ஸுமே இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை நீங்கள் கேலரியில் சேவ் பண்ண ஃபோட்டோ ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவுமே சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஃபோட்டோ நமக்கு ஒன்று சர்க்கிள் உள்ளுக்கு காட்டும். ஸோ அந்த சர்க்கிள் உள்ளுக்கு உங்களுடைய ஃபோட்டோ சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல காட்டும். நிறையவே ஃபில்டர்ஸ் காட்டும். ஸோ உங்களுக்கு ஃபில்டர் எதுவும் விரும்புவீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர்ஸ் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபில்டர்ஸ் எதுவுமே இப்போ போட விரும்பலை. அதனால் இந்த திரும்பவும் இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறமா நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் ப்ரொசஸ் ஆகும். ப்ரொசஸ் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல திரும்பவும் லோட் ஆகுது. லோட் ஆகினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு சரி ஐக்கன் ஒன்று கிளிக் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒட்டுவாவே லோட் ஆகி ப்ரொஃபைல் பிக்சர் அட் ஆகிரும். ஸோ இப்போ பார்ப்போம் ஆச்சுன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இந்த இடத்துல ப்ரொஃபைலில் காட்டுது. ஸோ இப்படி தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.